அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, எம்ஹெச்சிசியால் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 24 அஃபீஷியல் டாஸ்க்கள். ஸோ அதை பற்றி தெளிவாக பார்க்குறது வந்து, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 36, ஒரு 368 போஸ்டிங் வந்துச்சு. இது வந்து ரொம்பவே பிரபலமாக எல்லாத்தாலும் பேசப்படுற நோட்டிஃபிகேஷன். ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாளாக ரிசல்ட்டே வராமல் பல வழக்குகள் சந்திச்சு வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே கொடுக்கல. அதை நான் வந்து நம்மளே ஓனாக ப்ராக்டிகல் பண்ணோம். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் 36 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்டாலே அஃபிஷியலாக 24 டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த 24 டாஸ்க் மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்ச ப்ராக்டிகல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கலில் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நமக்கு ஒர்க்குக்கும் நம்முடைய இப்போ ஓஏ ஒர்க்குனா ஓஏ ஒர்க்கோட என்ன ஒர்க்கு பண்ணுவோம், ஆஃபீஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு தோட்ட வேலையில் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், அது மாதிரி வேலைக்கு தொடர்பான ஒரு டாஸ்க்கு தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு ஒர்க் நேச்சர் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இந்த 24 டாஸ்க்கு அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். நம்ம ரிசல்ட்டு இப்போ நம்ம எழுதின ரிசல்ட் வந்து பைலட் எக்ஸாம், ஓஏ எக்ஸாம், இதுக்கான ரிசல்ட் எப்போ நம்ம எதிர்பார்க்கலன்னா, இந்த மாதம் டிசம்பர் மாதம் 2வது அல்லது 3வது வாரம் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். நமக்கு ப்ராக்டிஸ் வந்து பொங்கல் கழிஞ்சு நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கல் வந்து நமக்கு இது முன்னாடி நாள் நடைபெற்ற ப்ராக்டிக்கல் அதை மட்டும் தெளிவாக பார்த்தா போதும், கண்டிப்பாக ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம் சார். ஸோ நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போதில்லை. அதாவது நம்ம தினமும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலை தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக கொடுக்க போகிறாங்க. அந்த ப்ராக்டிக்கல் வந்து கொஞ்சம் முறைப்படி செஞ்சோமா நம்ம கிளியர் பண்ணலாம் சார். நம்ம தினமும் வாழ்க்கையில் வந்து ஒரு தோராயமாக செய்வோம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் வரும்போது நம்ம டைமுக்குள்ள அந்த ஒரு முறைப்படி ப்ராப்பராக செய்யணும். அதுதான் நமக்கு இது பார்ப்பாங்க. சரி, நமக்கு வந்து இந்த 24 டாஸ்க்கு அது என்னென்ன கொடுத்தாங்க, அது எப்படி செய்யணுங்க ஒரு விளக்கத்தை பற்றி பார்த்துடலாம் சார். டாஸ்க் நம்பர் 1, மேஜையில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துதல். சார் நமக்கு வந்து இந்த மேஜையில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துவது வந்து நமக்கு ஒரு மேஜையில் வந்து 2 வகை கொடுப்பாங்க. ஒன்று வந்து பொருட்கள் எல்லாம் வந்து ப்ராப்பராக அன்ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. அதை வந்து இடம் மாற்றி கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து சரியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு டேபிளில் ஒரு ஜட்ஜோட டேபிளில் வந்து நம்ம என்னென்ன பொருள் வைக்கிறோங்கிறது வந்து பொருள் வந்து வேறு இடத்துல இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம இந்த டேபிள் மேலே ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இதில் வந்து நம்ம நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு ஜட்ஜு உட்காரினாருன்னா அவரோட ரைட் சைடில் நம்ம என்னென்ன பொருள் வைக்கணும், லெஃப்ட் சைடில் என்னென்ன பொருள் வைக்கணும், ஸோ நம்ம அவரோட முன்னாடி என்ன பொருள் வைக்கணும். ஸோ இதுதான் நமக்கு இதை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் சார் நமக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் இது மாதிரி நமக்கு நடந்த ப்ராக்டிக்கல்லையும் ஸோ இந்த மாதிரி டாஸ்க் வந்து பெண்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து நிறையவே சரியாகவே பண்ணியிருக்காங்க. சார் நமக்கு வந்து ஒரு ஜட்ஜோட உட்கார்றாருன்னா சேருக்கு லெஃப்ட் சைடில் வந்து புத்தகங்கள், நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும். ரைட் சைடில் வந்து வாட்டர் பேனு, பேப்பர் கேனாக இருக்கும். முன்னாடி வந்து ஃபைல் கட்லாம் இருக்குன்னு சார். ஸோ இந்த மாதிரி முறையாக இருந்தாவே நமக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க சார். இதுதான் வந்து மேஜையில் உள்ள பொருள் வந்து ப்ராப்பராக வைக்க அரேஞ்ச் பண்ணுறது. அது டாஸ்க் நம்பர் 2. அறைகளை சுத்தம் செய்தல். ஸோ 2வது டாஸ்க் வந்து அறைகளை சுத்தம் செய்தல். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அந்த ஆஃபீஸ் ரூம் வந்து நம்ம எப்படி கிளீனாக வச்சுக்கிறோம், அதுதான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நம்பர் 2 இருக்கும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. நமக்கு வந்து ஓவராலாக ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குதுன்னா அதில் ஃபைல் ட்ரே கிடக்கிறது, டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ ஒட்டர் அடிக்கிறது, கீழே போட்டு க்ளீன் பண்ணுறது, உள்ள வர மரங்களை உசரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரூமில் நடக்க வேண்டிய எல்லா செயல்பாடுகளுமே நமக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். அதான் சார் வந்து அறைகள் சுத்தம் செய்கிறது. ஸோ டாஸ்க் நம்பர் அடுத்து 3.
ஸோ தரையை சுத்தம் செய்தல், இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்த ப்ராக்டிக்கல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தரையை சுத்தம் பண்ணுறதுக்கு போதிய அளவு தண்ணி எடுத்துக்கணும் சார். இப்போ 10 லிட்டர் தண்ணி எடுக்கிறோன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து நமக்கு என்ன லிக்யூடு, தரையை கிளீன் பண்ணுறதுக்கு என்ன லிக்யூடு வேணுங்கிறத நமக்கு சைடில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம அந்த லிக்யூடு கரெக்டாக எடுத்து வந்து 10 லிட்டர் தண்ணிக்குன்னா 100 ml லிக்யூடு வந்து சரியாக ஊற்றணும். அந்த அளவு கண்டிப்பாக குவாலிட்டி பார்ப்பாங்க. அந்த அளவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாஃப் வந்து ப்ராப்பராக போடணும் சார். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப வெட்டாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக போடணும். ஸோ இது வந்து நம்ம மாஃப் பண்ணக்கூடிய வித்தத்தை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிற ஜட்ஜஸ் வாட்ச் பண்ணுவாங்க. இது வந்து நான் டாஸ்க் நம்பர் 1. அடுத்து டாஸ்க் நம்பர் 4. டாஸ்க் நம்பர் 4 வந்து விளக்கமாறு தயாரித்தல். ஸோ நம்ம எல்லாமே தயாரிச்சிருப்போம். தென்னை ஓலையிலேருந்து விளக்கமாறு எடுக்கிறது. ஸோ அந்த விளக்கமாறு தயாரிக்கிறது தான் வந்து நம்ம டாஸ்க் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராக்டிக்கலில் வந்து இதை கொடுத்துருக்கேன், ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. அது டாஸ்க் நம்பர் 5.